ஓம் சத்குரு அப்பாவே சரணம். உன்னோட அன்பை சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருந்தாத தங்கம். அன்பு அப்படிங்கிறது ஒருத்தர் மேலே தானாக வரணும், வற்புறுத்தி வர வைக்க முடியாது இல்லையா? அப்படி வற்புறுத்தி வர வச்சாலும் அந்த அன்பு உண்மையானதாகவும் இருக்காது, நிலச்சும் நிற்காது. ஒருத்தர் உன்னோட அன்பை புரிஞ்சுக்கலேன்னு நினச்சி அழுகாத தங்கம். அவங்களே தானாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அன்போட அதிகபட்ச வெளிப்பாடு ஒன்று கண்ணீராக இருக்கும், இல்லைன்னா கோபமாக இருக்கும் இல்லையா? இந்த கண்ணீர் கோபம் ரெண்டுமே உனக்கு வேண்டாம் தங்கம். யார் உன்னை நேசிச்சாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, நீயா இரு. உன் மேலே அன்பை காட்டலேன்னு நீ அழுகவும் வேண்டாம், கோவப்படவும் வேண்டாம், சரியா? எல்லாம் ஒரு நாள் சரியாகும்னு விற்று தங்கம். எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்கன்னு வருத்தப்படாது. எல்லாரும் உன்னை கைவிடும்போது நீ உன்னை மட்டும் நம்பணும், சரியா? எல்லாரும் உன் மேலே பாசமாக இல்லாட்டியும் பரவாயில்ல. உண்மையான ஒரே ஒரு அன்பு உன்னோட எல்லா இன்ப துன்பத்திலும் உன் கூட இருந்தா போதும் தங்கம். அதுதான் உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பரிசு என்ன தெரியுமா? அது ஏமாற்றம் மட்டும்தான். நீ எல்லார்கிட்டையும் உண்மையான அன்போடவும் பாசத்தோடவும் தான் தங்கம் பழகுற. ஆனால் நீ அதை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறப்ப தான் ஏமாந்து போயிடுற இல்லையா தங்கம்? யாருக்கிட்டையும் எப்பவும் எதையும் எதிர்பார்க்காத தங்கம். எதிர்பார்ப்பு சில நேரங்களில் உனக்கு நிறைய மனசு வலியை கொடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தங்கம், அந்த ஏமாற்றம் மன வலியை கொடுத்தாலும் உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல வழியை காட்டு. உன்னை மதிக்காத இடத்துல நீ போய் திரும்ப திரும்ப பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் விலகி இரு தங்கம். மறுபடியும் மறுபடியும் நீ பேச முயற்சி பண்ணினா அங்கே உனக்கு மதிப்பு கிடைக்காது தங்கம். சில நேரத்தில் நீ எதை பற்றியும் யோசிக்காம தனியாக இருக்கிறப்ப தான் உனக்கு நிம்மதி, மன அமைதி, மன மாற்றம் இது எல்லாமே கிடைக்கும். அதனால் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாத தங்கம். உன் கூடவே உன் சர்க்குரப்பா நான் இருக்கேன். அதனால் நீ எதை பற்றியும் நினச்சி வருத்தப்படாத தங்கம்.